என்னோட இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலும் உங்களுடைய நெட் பேக்கை இந்த வீடியோ காலி செய்யாது. இந்த வீடியோவை வீடியோ பேண்டா கம்ப்ரஸர் ஆப்பில் நான் ஃபில்டர் பண்ணி இதை நான் கம்மியான ஒரு ஜிபியில் இதை கொடுத்துருக்குறேன். ஃபுல்லாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி சரவணா ஸ்டோரில் 7th ஃப்ளோரில் பாத்திர செக்ஷனுக்கு போயிருந்தேன். இந்த உலகத்திலேயே 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படுறது தான். சில பேருக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி ஏன் தான் நமக்கு கவலையே இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதவே நினச்சி அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே கவலையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கவலையை மறக்கிறதுக்கும் டென்ஷனை மறக்கிறதுக்கும் நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும் இந்த ஒரு பொருளை பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதையே நான் ஒரு 10 நிமிஷம் இதை பண்ணிவிட்டு நான் அங்கேயே நின்றுட்டேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ பாருங்கள், இந்த செக்ஷனில் ஃபுல்லாக உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் தான். இது போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பொருள் கூட வாங்க முடியல. அந்த அளவுக்கு இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸ்கூல் ஓப்பன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு கார்ட்டூன் போட்ட டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்குறதுக்கு நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே நின்றேன். ஆனால் இந்த மாதிரி விதவிதமான கார்ட்டூன் போட்ட பாக்ஸு கிடைக்கவே இல்லை. ஏதாவது ஒன்று கிடைச்சதை வாங்கணுமே அப்படிங்கிறதுனால ஒன்று நான் வாங்கியிருந்தேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரியான கார்ட்டூன் பாக்ஸ்லாம் இதெல்லாம் இப்போ காலியாகவே தான் இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரியான பொருள்லாம் இந்த டயத்தில் நம்ம போய் வாங்கினோம்னா கூட்டமே இருக்காது. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த பாக்ஸ் ஐட்டம் தான். இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புதுசாக வந்துருந்துச்சு. 26 சென்டிமீட்டர் அகலம் உள்ளது. 5 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிறது மாதிரி உள்ள கீழே பாத்திரம் இருக்குது. இது ஃபுட் கிரேட் மெட்டீரியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. டைரெக்டாக நம்ம அடுப்புலேயும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 3 பீஸு உள்ள செட்டு தான். 3மே நமக்கு நல்ல யூஸ் ஆகும். மேலே கொடுத்துருக்கிற லிட்டு கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக உள்ள லிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணி இதை வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதுக்கு மேலே இருக்கிற லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நம்ம காய்கறி திருவுறது மாதிரி உள்ளது. நம்ம கேரட்டு திருவுறது, பன்னீர் திருவுறது, இந்த மாதிரி எது வேணுமோ நம்ம மேலே செஞ்சுக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறியெல்லாம் கழுவுறது மாதிரி ஒரு கூடை மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே நம்ம பிரியாணிக்கு ரைஸ் வடிகட்டி கூட அதில் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ கீழே உங்களுக்கு அதுவுமே தனியாக ஒரு பாட்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேலே உள்ள மூடியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இப்போ 2 பாத்திரத்துலேயும் வச்சுட்டு சோறு வடிக்க தெரியாதவங்க கூட அரிசி களைஞ்சி வச்சுட்டு அதில் நம்ம வடிகட்டுறது மாதிரியே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 செட்டுமே சேர்ந்துருக்கிறது நம்ம நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது யாராவது தேவைப்பட்டுச்சுனாக்கா இந்த பொருளை வாங்கிக்கோங்க. விலை 499 போட்டிருக்கிறாங்க. இது ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறதுனால பயம் இல்லாமல் இதில் நம்ம டைரெக்டாக நம்ம சமைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இட்லி குக்கர்லேயே விதவிதமான இட்லி குக்கர் இது வரைக்கும் நான் காமிச்சிக்கிட்டு வரேன். இட்லி குக்கர் பிளேட்லேயே உங்களுக்கு விதவிதமான இட்லி குக்கர் பிளேட்டையும் நான் காமிச்சிக்கிட்டு வரேன். உள்ள இட்லி தட்டுமே உங்களுக்கு எல்லா மாதிரி தட்டுமே நான் காமிச்சிக்கிட்டு வந்தேன். இப்போ இது ஃபஸ்ட் டைமாக இந்த இட்லி பாத்திரம் நான் இங்கே சரவணா ஸ்டோரில் பார்த்தேன். அதனால் அதையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நம்ம எல்லாருமே ஹோட்டலில் இந்த மாதிரியான ஒரு இட்லி பிளேட்டையும் இட்லி சட்டியையுமே நம்ம பார்த்துருப்போம். இந்த பாக்ஸ் டைப்பில் உள்ளது. இப்போ இது புதுசாக சரவணா ஸ்டோரில் பார்த்ததுனால இதுவே நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இட்லி பிளேட்டு எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. இது உங்களுக்கு ஒரு மீடியமான ஒரு இட்லி தட்டு மேலே வச்சுருக்கிறாங்க. இப்போ நார்மலாக அடுத்தது நம்ம எல்லாருமே வீட்டில் ஊற்றுறது மாதிரி உள்ள இட்லி பிளேட்டு. இதில் ஒரு 3 இட்லி பிளேட் வச்சுருக்கிறாங்க. 1 2 3 இட்லி பிளேட் வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி மீடியமாக உள்ள சைஸில் உள்ளது அதில் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இதிலே உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு க்ளவுஸும் ஒன்று இதில் வச்சுருக்கிறாங்க. மொத்தம் உங்களுக்கு 4 இட்லி பிளேட் இதில் இருக்குது. ஹோட்டலில் செய்கிறது மாதிரியே அப்படியே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு இட்லி சட்டியை இவங்க இங்கே சின்னதாக வச்சுருக்கிறாங்க. கீழ் பக்கத்தில் நம்ம எப்போதும் போல் இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றுறது மாதிரி கீழ் பக்கம் தண்ணி ஊற்றிட்டு மேலே எல்லா பிளேட்டையும் நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். அந்த அளவுக்கு இது பார்க்குறதுக்கு நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம இட்லி சட்டின்னு சொல்கிறதா இட்லி குக்கர்னு சொல்கிறதான்னு தெரியல. இது ஒரு நல்ல கம்பெனி ஐட்டம் அப்படிங்கிறதுனால விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக புட்டு மேக்கர் தான். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் புட்டு மேக்கர் காமிச்சிட்டேன். விதவிதமான புட்டு மேக்கர்லாம் காமிச்சிருக்கிறேன். ரோட் சைடில் தள்ளுவண்டி கடையில் வச்சுருக்கிறது மாதிரி நான் ஒரு 3-4 சேர்ந்தது மாதிரி உள்ள புட்டு மேக்கரும் காமிச்சிருக்கேன். இதுலேயே இப்போ விலை கொஞ்சம் கம்மியாக உள்ள புட்டு மேக்கர் நான் ஒன்று வாங்குறதுக்காக இங்கே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு விலை கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. 230 ரூபா போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே உள்ளது நான் ஒன்று வாங்கி எடுத்துருக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்க்குறது இடியாப்பா ஸ்டாண்டு. இடியாப்பா ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கொஞ்சம் நியூ மாடலாக மேலே ஃபுல்லாக உங்களுக்கு இடியாப்பா தட்டு வைக்கிறது மாதிரியே வச்சுட்டு மேலே குமிழ் மாதிரி உள்ளது மாதிரி புதுசாக வந்துருந்துச்சு. ஆனால் அதில் டைட் பண்ணிவிட்டு திரும்பி ஒவ்வொன்றா கலட்டி எடுக்கிறது மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அதனால்
இந்த மாதிரி தனித்தனி பிளேட்டாக வைக்கிறது மாதிரி உள்ள இடியாப்பத்தட்டு இருந்தால் தான் நம்ம டக்குன்னு ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அதனால் இடியாப்பத்தட்டு வாங்குறதுக்காக வந்திருந்தேன். இப்போ இடியாப்பத்தட்டு விலையை பார்த்தீங்கன்னாக்கா 3 தட்டு உள்ளது 380 ரூபா போட்டிருந்தாங்க, 4 தட்டு உள்ளது 430 ரூபா போட்டிருந்தாங்க. 430 ரூபா உள்ளது வாங்கினா நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 தட்டு 5 தட்டு இருக்குது. ஆனால் இதில் இடியாப்பத்தட்டுக்கு மாதிரி ஹோல் கொடுக்காம தனித்தனியாக பிளேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டோக்லா அதே மாதிரி தட்டு இட்லி இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் குழி மாதிரி இருக்கும். இதே மாதிரி தட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?